ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்க ஹாலித் தமிழா. நம்ம சேனல்ல வாய்ஸ் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறேன். அதுக்கு ஒரு 1000 ரூபீஸ்க்கு உள்ள ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி மைக் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சஜஷனா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில ஒரு மூவி பார்த்தேன், அதனால கண்டிப்பா அந்த மூவி பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கறதுனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப ரீசெண்டா உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆன நடிகை தான் கேப்டன் மார்வல் கேரக்டர் பண்ண ப்ரீ லார்சன். அவங்க நடிப்புல இந்தியாவை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட 2018 வெளிவந்த படம் தான் பாஸ்மதி ப்ளூஸ். இந்த படத்துல கேப்டன் மார்வல் ஒரு சயின்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ரைஸ் 9 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புதிய வகை அரிசியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த அரிசி என்ன பண்ணுன்னா நார்மலா இருக்கிறத விட 25% அதிக மகசூல கொடுக்கும். அது மட்டும் இல்ல, கம்மியான தண்ணி தான் எடுத்துக்கும். அதுல இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம நாட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹைபிரிட் காய்கறிகளை போல விளைச்சல்ல வரத மறுபடியும் விதையா யூஸ் பண்ண முடியாது. 500 மில்லியன் விவசாயிகள் மற்றும் 1.1 பில்லியன் அரிசியை உணவா உட்கொள்ற மக்கள் இருக்கிற இந்தியால இந்த ரைஸ் 9 கொண்டு போய் சேர்த்துட்டா ஒரு விவசாயி ஒவ்வொரு டைம் விதைக்கிறப்பவும் நம்ம கிட்ட தான் வந்து விதையை வாங்கி ஆகணும். இது மூலியமா பெரிய பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கம்பெனி ப்ரீ லார்சனை இதை பத்தி ஃபார்மர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குறதுக்காக இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட 10 நிமிஷத்துக்குள்ளேயே ப்ரீ லார்சன் இந்தியாவுக்கு வராங்க. அந்த சீன்ல ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குற ஒவ்வொருத்தரையும் டயலாகே இல்லாம ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். அனிமேஷன் மூவி ஃப்ரோசன், அதுக்கப்புறம் லா லா லேண்ட், இந்த படத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் படக்காட்சியை வச்சு நமக்கு புரிய வைக்க வேண்டியதை ஒரு 2 நிமிஷம் பாட்டை போட்டு புரிய வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் நிறைய பாட்டு இருக்கு. அது வந்து இந்த படத்தோட இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல ஹீரோயினை எல்லாரும் சுத்தி வளைச்சிருக்க மாதிரி ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு சீன்ல மட்டும் ஹீரோயின் கேப்டன் மார்வலா மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா படம் செம்ம ஹிட் ஆயிருக்கும். இந்த படம் மக்கள்கிட்ட பெருசா ரீச் ஆகல, ரேட்டிங்கும் கம்மி தான். இருந்தாலும் ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி இதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்க டைமுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கும். இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் மார்வல் சாரியில டான்ஸ் ஆடுற ஒரு சீன் இருக்கும், அதையாவது பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். இந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹாலிவுட் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஹாலிவுட் தமிழா ஷைனிங்.